வீவர்ஸ், சாயந்தரமாக நாங்கள் கிளம்பிட்டோம், வயலுக்கு கிளம்பிட்டோம். போய்கிட்டு இருக்கோம் வயலுக்கு. அங்கே மரம்லாம் அறுக்குறாங்க, அதனால் போய்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். இப்படி தாங்க காடு எல்லாம் காடாக இருக்கும், கட்டை சோளக்கட்டையாக இருக்கும். பார்த்து தான் நடக்கணும், காலில் குத்திரும். மரம் எல்லாம் வெட்டிட்டோம். நேற்றெல்லாம் புல்டோசரை விட்டு நிறவணும். நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். இந்த மரத்தை எல்லாம் இன்றைக்கி வெட்டுறோம். நாங்கள் ரம்பம் வச்சு அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே போய் எப்படி அறுக்குறாங்கன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்து தாங்க நடக்கணும். கட்டை முள் எல்லாமே இருக்கும். மரமெல்லாம் அறுத்துட்டாங்க, ரொம்ப வச்சு எல்லாம் அறுத்துட்டாங்க. எல்லாமே அறுத்து போட்டுட்டாங்க மரமெல்லாமே. அப்படியே விற்றுட்டோம் நாங்கள். இது வந்து வேப்ப மரம். இதாங்க அன்னைக்கு நான் காமிச்ச கிணறு. இந்த கிணத்துல தான் இப்போ மோட்ரு இறக்கியிருக்கோம் நாங்கள். இந்த பாருங்கள், பைப்பு போகுது பாருங்கள். கீழே அப்படியே இறக்கியிருக்கோம், மோட்ரு இறக்கியிருக்கோம். இன்னும் இங்கேருந்து இப்படி வந்தோம்னா நேராக இது எல்லாமே எங்கள் வயல். இந்த சைடு ஃபுல்லுமே அப்படியே அங்கே வீடு தெரியுது பாருங்கள். எங்கள் வீடு அங்கே தெரியும் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இடம் இதுதான் எங்கள் வீடு. இது வரைக்கும் எங்கள் நிலந்தான் எல்லாமே ஃபுல்லுமே. இங்கேருந்து நேராக இப்படி ஃபுல்லும் இப்படி வந்தோம்னா அப்படியே நேராக அந்த மலையோடு ஒட்டி வந்தோம்னா இது எல்லாமே இந்த பாருங்கள் கிணறு வந்துருச்சு. அவ்வளோதான், இதான் எங்கள் கிணறு. இதான் அங்கே இருக்கு பாருங்க, அங்கே இருக்கிறது தான் எங்கள் வீடு. அதாங்க எங்கள் வீடு. இது கிணறு. நான் நிற்கிற இடம் வந்து கிணறு. அந்த இடம் நல்லா தெரியுது பாருங்கள், வீடுங்களாக தெரியுது பாருங்கள். அந்த இடம்தான் எங்கள் வீடு எல்லாம். அங்கேருந்து இவ்வளோ தூரம் நாங்கள் வரணும், நடந்து வரணும். ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். மரத்தெல்லாம் தனித்தனியாக வெட்டி போட்டிருக்குறாங்க. அடிமரத்தை வந்து தனியாக, அதுக்கப்புறம் அந்த வாதுங்களை தனியாக, அதுக்கப்புறம் அந்த குச்சிங்களை தனியாக, எல்லாம் தனித்தனியாக வெட்டி போட்டிருக்குறாங்க பாருங்கள். இது எல்லாமே அவங்க எல்லாம் தனித்தனியாக எல்லாம் ஏற்றிட்டு போயிடுவாங்க. லாரி கொண்டுட்டு வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. இந்த தலையெல்லாமே அப்படியே இருக்கும், ஆளுங்க வந்து சாப்பிட்ரும். இல்லை அப்படின்னா அப்படியே கிடக்கும் வயலுக்கு, அது அப்படியே உரமாயிரும். இது எல்லாமே நல்ல விளைஞ்ச மரம்தான். அடுப்புக்கு பயன்படுத்துவாங்க. அந்த சின்ன குச்சிங்க எல்லாத்தையுமே அடுப்புக்கு பயன்படுத்திக்குவாங்க, விறகுக்கு. இப்போ நல்ல பெரிய பெரிய மரம், விளைஞ்ச மரம் எல்லாத்தையுமே நாங்கள் வெட்டிட்டோம். அங்கேருந்து எல்லாமே வெட்டிட்டோம். ஏன்னா எல்லாமே பழைய மரமாக இருந்துச்சு. ஒரு மரம் வெட்டினா 10 மரம் வைக்கணும் கண்டிப்பாக. மரங்களை பொதுவாக வெட்டவே கூடாது. ஆனால் வேறு வழியில் நாங்கள் வெட்டி தான் ஆகணும். எல்லாமே பழைய மரமாக ஆயிடுச்சு. எப்படி அறுக்குறாங்க பாருங்கள், ரம்பம் வச்சு.
அப்படியே சாஞ்சிரும். கொஞ்சம் நேரம்தாங்க. முன்னாடிலாம் மரம் வெட்டுறது வந்து அவ்வளோ கஷ்டம். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. ஒரு 5 நிமிஷத்தில் வெட்டி எடுத்துட்றாங்க. ரம்பத்தை வச்சு அப்படியே வச்சு வைக்கிறாங்க. அது அப்படியே கீழே அப்படியே போகுது. போனோன்னா அப்படியே அந்த மரம் வந்து அப்படியே துண்டாயிருது. ரொம்ப ஈஸியாகிடுது இப்போலாம் மரம் வெட்டுறது. முன்னாடிலாம் ஒரு மரம் வெட்ட 1 வாரம் ஆகும். அந்த கோடாலின்னு ஒரு இருக்குது பாருங்கள், அதில் தான் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மரத்தை கழிச்சிட்டு அடிமரத்தை வெட்டுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லைங்க. ரம்பத்தை வச்சு அப்படியே டக்குன்னு வைக்கிறாங்க. வாதெல்லாம் அப்படியே விழுந்துருது. சீக்கிரம் வெட்டி முடிச்சிடுறாங்க. இப்போ மரம் வெட்டுறது வந்து இப்போலாம் ரொம்ப ஈஸியாகிருச்சு. அப்படியே அந்த ரம்பத்தை வச்ச உடனே அந்த வாதம் எல்லாமே விழுந்துடுது கீழே. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அந்த ரம்பம். எல்லா மரத்தையுமே வெட்டிட்டு நான் இப்போ அந்த இடத்துல வந்து நல்ல தோப்பாக்கிடுவோம் நாங்கள். உண்மையாகவே மரங்களை எல்லாம் வெட்டவே கூடாது. ஆனால் இந்த மரத்தை எல்லாமே வெட்டிட்டு இதில் எத்தனை மரம் இருந்துச்சோ அதை விட ட்ரிபிளாக நாங்கள் வைக்கலான்ட்டு இருக்கிறோம். அந்த இடத்தையே தோப்பாக்கலான்ட்டு இருக்கிறோம். வச்சுருவோம். ஆனால் கண்டிப்பாக இது எல்லாமே சமப்படுத்தணும். எல்லாம் மேடு பள்ளமாகவே இருக்குது. எல்லாமே சமப்படுத்தணும். நிலத்தை பூராவே எல்லாமே நல்லா சமப்படுத்திட்டு அங்கே இருக்கிற கல்லுங்களை எல்லாமே எடுத்துட்டு மண்ணெல்லாம் அதில் கொட்டி நிறையா மரங்கள் அங்கே வைக்கலான்ட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அது நிறைவேறும். எல்லாமே குச்சி தனியாக, மரம் தனியாக, அடிமரம் தனியாக, வாது தனியாக எல்லாமே கழித்து போட்டுட்டாங்க. ரம்பத்தில் அறுத்து எல்லாம் போட்டுட்டாங்க. தலை இதில் பாருங்கள், காய் நிறையா இருந்துச்சு. வேப்பங்காய் நிறையா இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த காய் பார்க்குறதுக்கு இதுதான் பழுத்து அதுக்கப்புறம் கீழே கொட்டும். இப்போ இது சீசன் தான். வேப்பங்காய் வர்ற சீசன் தான் இது. அதனால தான் காய்ங்க நிறையா இருக்குது. இது எல்லாமே பழுத்ததுக்கப்புறம் கீழே கொட்டும். இதை வந்து பொறுக்கி விற்பாங்க. வந்து காசுக்கு வாங்கிட்டு போவாங்க. இதை வந்து வேப்ப எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க இதை. அவ்வளோதாங்க. பொழுது சாயந்தரம் ஆயிடுச்சு. பொழுது மறைய போகுது. வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புறோம். கொஞ்சம் அப்படியே இருட்டாயிருச்சு. நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாயந்தரம் அப்படியே பொழுது சாயிற நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நடந்து நாங்கள் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம். காக்கா சத்தம், குருவி சத்தம், மயில் சத்தம். மயிலெலாம் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். நிறைய மயில் அலையுது இந்த பக்கம். பொழுது அப்படியே மறைகிற நேரம். பறவைகள் எல்லாமே அதுங்க கூட்டுக்கு போகிற நேரம் இது. எல்லாம் சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த நேரம். இந்த மரம் வந்து நல்ல பெருசாக இருக்குதுங்க. இது நம்ம வீடு கட்டினா நிலைக்கு, ஜன்னலுக்கு, இது கதவு செய்ய, இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். வேம்பு நல்ல உறுதியாக இருக்கும். நல்ல விளைஞ்ச மரம் நல்ல உறுதியாக இருக்கும். இது கட்டில் கால் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். அதனால தான் தனியாக போட்டு வச்சுருக்கோம். எதுக்காவது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு. விளைஞ்ச மரம் நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.